சின்ன வெங்காயம் தந்து வச்சுருக்கோம். இந்த சின்ன வெங்காயம் நட்டு விட்டாக்கா நல்லா தாளெலாம் எடுத்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், சாம்பாரில் போடலாம். இது பாருங்க, இந்த கொஞ்சம் வரல அவ்வளோ விட்டு நடணும். கேப்பு இது ரொம்பவும் கிட்ட நடக்கூடாது. மேலேயே நடணும், உள்ளே ஆயமாக நடக்கூடாது. இதுமாரி நட்டுட்டு இதெல்லாம் நட்டு நீங்களா பேக்கில் 2 பேக்கில் நட்டு விடுங்க. நமக்கு வீட்டுக்கு தேவையான தாள் கிடைக்கும். அப்படி சூப்பராக ஒரு வெங்காயம். ஆனால் சாம்பார் வெங்காயம் நட்டு பெருசு பெருசாக இருக்குது. இது எப்படி வரும்னு தெரில. வெங்காயம் பெருசு பெருசாக எடுத்து சூப்பராக தான் வரும். அவ்வளோதாங்க. இந்த கூடையில் பாருங்கள், அதுமாரி நட்டுட்டு சும்மா இப்படி மண்ணை தள்ளி விட்டணும். வெங்காயம் தெரியணும், மேலே தெரியாமல் இருக்கக்கூடாது, முனையில் மட்டும் தெரியணும். இந்த பக்கம் சைடு நடக்கூடாது, இந்த பக்கம் தான் தாள் வரும். இந்த வேறு சைடு தான் நடணும். இப்படி வச்சு இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டாக்கா இப்படி மண் தள்ளிட்டா சரி. இப்போ அந்த கூடையில் நட்டாச்சு. இப்போ இந்த கூடையில் நட்டுக்கலாம். அது பாருங்கள், வேறு பகுதி இது தான். வச்சு தான் இப்படி வைக்கணும். இந்த மணியில் அப்படியே உரிச்சு எடுத்துருங்க. அந்த வெங்காயத்தோல் மேல் தோலுக்குது இல்லையா, அதை உரிச்சிட்டு நடணும். இந்தமாரி கேப் விட்டு நட்டோம்னாக்கா பக்கத்தில் இப்படி களைக்கும். அதனால நம்ம கேப் விட்டு நட சொல்லும். 4 அப்படி கப்பும் களியமாக வரும். நான் போன வருஷம் பிடிங்க காமிச்சவங்கக்கிட்ட 4, 3 அப்படி கழுங்கு விட்டு வெங்காயம் விட்டு இருந்தது. கூடையில் நட்டு மூட்டிட்டேன். இது 2வது கூடை, இது 3வது கூடை நட்டுருக்கேன். 3 கூடையில் தான் நட்டுருக்கேன். இப்போ மண்ணை தள்ளி விட்டுடலாம். இப்படி மண்ணை தள்ளி விட்டு மேலே லேசாக தண்ணி தெளிச்சிடணும். இதுமாரி தண்ணி தெளிச்சிடலாம். இதுமாரி தண்ணி தெளிச்சு விட்டால் நல்லா துளிச்சு. ரொம்ப சோறை தெளிக்காதுங்க, அழி போயிடும் வெங்காயம். இப்படி லேசாக தெளிச்சு விட்டால் போதும். இதோட நாளைக்கெல்லாம் விடக்கூடாது தண்ணி, 2 நாள் பொறுத்து தான். பாருங்கள், கொடியெல்லாம் எப்படி ஏறிச்சு பாருங்கள். இன்றைக்கி 20, ஆடி 20. இன்றைக்கி ஆடி 20லேயே பாருங்கள் எப்படி எல்லாம் சொரக்காய் செடி. எல்லாம் சொரக்காய் செடி இன்னும் கவுர் கட்டலை, வந்துட்டாங்க பாருங்கள். சொர செடி மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். சொரக்காயும் புடலங்காயும். மற்ற கொடியெல்லாம் சீக்கிரம் ஏறிடுவாங்க. இதெல்லாம் சொரக்காய். தக்காளி நாற்று எடுத்து நடணும். ஏற்கனவே நட்டு இருக்கேன், அதில் மிச்சம் இருக்குது, நடணும். ஜாதி மல்லி எப்படி பூத்திருக்கு பாருங்கள். ஜாதி மல்லி சுண்டக்காய் செடி. எலும்போட்டி தழை எப்படி துளுக்குது பாருங்கள். இன்னும் மழை பெஞ்சால் இன்னும் நல்லா துளுக்கும். மழை தான் இல்லை இந்த வருஷம். ஆடி மாதம்லாம் நல்லா மழை பெய்யும். இந்த வருஷம் மழையே இல்லை. சும்மா கொஞ்சோண்டு முதல்ல வந்தது ஆடி முதல்லையே. விதை நட்டனுக்கே மழை. இதெல்லாம் பாருங்கள், தக்காளி செடி நட்டு மூக்கிட்டே வரை. இது போய் பந்தலில் தொட்டுட்டாங்க பாருங்கள் மேலே. மூக்கிட்டே வரை. இது சிறகாவரை தான் லேட்டாக வரும் பழகுது. அந்த வருஷம் தான் நட்டேன், லேட்டாக வரும் பழகுது. இதில் கீரைங்கள்லாம் இருக்குது. இந்த கீரைங்கள்லாம் எடுத்துகிட்டு களைச்சி மண்புழு உரம் போட்டோம்னா இன்னும் நல்லா கொடி ஏறும். இது பாவை செடி. இவங்களும் அது பாதி வரைக்கும் வந்துட்டாங்க. இன்னும் பந்தல் போய் தொடலை. இந்தமாரி பந்தல் என்னாண்டு ஒரு கொம்பு நட்டுட்டு நம்ம கவர் கட்டி பந்தலில் ஏற்றிட்டோம்னா சூப்பராக காய் காய்ச்சி நம்மளுக்கு நல்லா அறுவடை கொடுக்கும். இதுமாரி பண்ணுங்க. நீங்கள் கொடி வருது, இன்னும் கவுர் பத்தலை, வாங்கி அந்த கொடி கட்டி ஏற்றணும். தமட்டாவரை. இது கொடி தமட்டாவரியா கொத்தி தமட்டாவரியா தெரியல. அவங்க பெருங்களாம் ஆனால் தான் தெரியும். ஆனால் கொடி மாரி தான் தெரியுதோ இப்படி வருது. நல்லா கொடி கொம்பு சுற்றி வருது பாருங்கள். அது என்னான்னு தெரியல, கொடி அவரையா இல்லை கொத்தவரையான்னு இப்போ இருக்குங்க. தவறக்கொடி பாருங்கள், மேலே பந்தலுக்கு போயிடுச்சு. பந்தல் போனோடனே நல்லா சுற்றி விட்டோம்னாக்கா நல்லா மேலே பறந்துடுவாங்க. மேலே எடுத்து விட்டோம். நல்லா கருணக்கிழங்கா புளிக்கரணியான்னு தெரில. நெய் வசலை இல்லை நெய் வசலை. கருணக்கிழங்கா புளிக்கரணியான்னு தெரியல. கிழங்கு வந்த பக்கம் தான் தெரியாது என்னன்னு. சேப்பங்கிழங்கு.
அதில் வந்து இஞ்சி வெள்ளரி நட்டு இருக்குது. இப்போ தான் முளைச்சி வருது. எல்லாம் கொத்து அவரையிலேயே பாருங்கள் மணத்தக்காளியாக முளைச்சி கிடக்குது. எனக்கு கீரைக்கே குறை இல்லைங்க. மணத்தக்காளி, பொன்னாங்கண்ணி, சிறுகீரை, அரைக்கீரை நிறைய கிடைக்கும். நிறைய எங்கள் வீட்டில் கீரை தான். எங்கள் பேத்தி கீரையான்னு கிடைச்சாக்கா கீரையே சாப்பிடாது. நாங்களாம் நல்லா சாப்பிடுவோம் கீரை. இந்தமாரி கீரைக்கு குறை இருக்காதுங்க. நீங்கள் மாடியில் நல்லா எந்த ஒரு இதுவும் கிடையாது. தண்ணிலாம் தேங்காத அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல. தண்ணி தேங்காத அளவுக்கு பார்த்துக்கணும். நல்லா கீரை காயெல்லாம் நிறைய எடுக்கலாம், நல்லா சாப்பிட்லாம். பாருங்கள், இதெல்லாம் பீரங்காய் பாருங்கள், மேலே கொடி போயிட்டாங்க பாருங்கள். கீழே இருந்து மேலே கொடி போயிட்டாங்க. மேலே போய் எட்டிட்டாங்க பாருங்கள். அப்படியே அவங்க சாஞ்சி மேலே ஃபுல்லாக படந்துடுவாங்க பாருங்கள். இதெல்லாம் கீழே இருந்து மேலே வரைக்கெல்லாம் எப்படி போய் கொடி தொட்டுட்டாங்க பாருங்கள். பந்தல் தொட்டுட்டாங்க. மேலே போய் இனிமேல் இவங்க வந்து மேலே நல்லா படந்துடுவாங்க. படந்து நல்லா அது ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாக நான் பீரங்காய் தான் போட்டுருக்கேன். இது வந்து நான் புளிச்சக்கீரை நட்டுங்க. அதில் வந்து மணத்தக்காளி முளைச்சிச்சு. எனக்கு மணத்தக்காளி நான் விதையே போட மாட்டேன். வருஷம் அதுலேருந்து பழம் வீழ்ந்து விதை இருக்கிறது தான் மண்ணில். அந்த மண்ணிலேருந்து அதே தானாக முளைச்சிடும். இதெல்லாம் புளிச்சக்கீரை. அதுலேயே மணத்தக்காளி கீரை மூடிடுது. அதெல்லாம் உடச்சி விட்டால் தான் கொஞ்சம் அது களைச்சி வரும். இது அவரைக்கொடி. தர்மாக்கோலில் நட்டு இருக்கு இல்லையா, அவரைக்கொடி நல்லா பந்தல் போய் பிடிச்சிச்சு பாருங்கள். 20 நாள் தாங்க ஆகுது நான் விதை நட்டு. இன்றைக்கி ஆடி 20. இதெல்லாம் கொத்தரங்காய். ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருப்பேன். கொத்தரங்காய் பறித்து நிறைய இருக்குது பாருங்கள். கொத்தரங்காய் ஒன்று நல்லா கொத்தரங்காய். இதெல்லாம் நான் சித்திரை மாதம் லாஸ்ட்டில் நட்டு. இப்போ அறுவடைக்கு எனக்கு கொத்தரங்காய் மட்டும்தான் இருக்குது. மற்ற காயெலாம் இல்லை. இனிமேல் தான் காய் வைப்பாங்க. அடுத்த மாதம்லாம் காய் வந்துடும். இது வந்து பொன்னாங்கண்ணி, சீமை பொன்னாங்கண்ணி எப்படிக்கிறாங்க பாருங்கள். இன்னும் மழை பெஞ்சதுன்னா தம்மன்னு வந்துடுவாங்க. இப்போயே தம்மன்னு தான் இருக்குது வச்சுன்னு. இன்னும் மழை பெஞ்சால் இன்னும் நிறைய வந்துடுவாங்க. இது 3 நான் வெங்காயம் நட்டிருக்கேன். இது அவரைக்கொடி தான் பாருங்கள். அவரைக்கொடி போய் பந்தல அண்ணாண்டு ஒரு பழுப்பு வச்சுட்டேன். இது பாருங்கள் பழுப்பு, அண்ணாண்டிக்கா ஒரு பழுப்பு. இதெல்லாம் இந்தமாரி கொடி நட்டுட்டோம்னா இது மேலே ஃபுல்லாக படந்துடும். அடுத்த மாதத்தில் ஃபுல்லாக பறந்துடுவாங்க. இதுவும் அவரைக்கொடி தான். செடி அவரையும் நட்டிருக்கேன், கொடி அவரையும் நட்டிருக்கேன். இது வந்து சேப்பங்கிழங்கு. அங்கே 2 கூடையில் சேப்பங்கிழங்கு இருக்குது. கேனு தண்ணி கேனில். இது வந்து பேக்கில் வச்சுருக்கேன். அரிசி பை தான் இது. இந்த அரிசி பை தான். இந்தமாதிரி அரிசி பையில் கூட நீங்கள் வைக்கலாங்க. பேக் இல்லைன்னா சும்மா தோட்டத்து மணி எங்கன்னா கிடச்சிதுன்னா அதில் அள்ளியாந்து கொஞ்சோண்டு மண்புழு உரம் போட்டு நம்ம எந்த செடி வச்சாலும் நல்லா வந்துடும். அதுமாரி பண்ணுங்கள் நீங்களாம். புடலங்கொடி ஏற்றாங்க பாருங்கள். இது பாருங்கள். அது எங்கிட்ட இந்த அணியில் பாருங்கள் எப்படி கட்டிச்சு பார்த்தீங்களா. கொடியே ஏற விடாதுங்க. இந்த அணில் தொல்லை தாங்க எனக்கு பெருசாக இருக்குது. இந்த அவரைக்கொடியெலாம் தொடாது, பீரகங்கொடியும் தொடாது. இந்த புடலங்கொடி, சொரக்காசு கொடி இதெல்லாம் கரணையாக கடிச்சிட்டு போயிடும். அதுதான் அதுக்கு ருசியாக இருக்கும் பழகுது. பாருங்கள், இந்த பாரிஜாதி நிறைய மொட்டுலாம் வைக்குது. ஆனால் இந்த இலை மட்டும் மஞ்சளாகவே இருக்குது. இதுக்கு என்ன தீர்வுன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எதனா உரம், மண்புழு உரம்லாம் கொடுக்குறேன் தான். மண்புழு உரம் கொடுப்பேன், தேன் மோர் கரைச்சி தெளிப்பேன். அப்பவும் பார்த்தா மஞ்சளாகவே இருக்குது இலை. இதெல்லாம் மஞ்சளாக இருக்குது. ஆனால் பூ நிறைய தான் கொடுக்கும். இல்லை இந்த 20 லிட்டரு பெயிண்ட் கேனில் வந்து நான் வந்து அவித்திக்கீரை நட்டிருக்கேன். அது பாருங்கள் எப்படி வராங்க. அதுலேயே ஒரு வல்லாரி செடி நட்டு முளைச்சிக்குது. நம்ம மண்களை வந்து நல்லா இது வந்து வாட்ரு ப்ரூஃப்ங்க. இன்னும் பழமே வைக்க மாட்டேங்குதுங்க. நல்லா தான் வளர்ந்து வந்துருக்கு. 20 லிட்ரு பெயிண்ட் கையில் தான் வச்சுருக்கேன். நல்லா தான் வளர்ந்து வந்துருக்கு. பழமே வைக்க மாட்டேங்குது. 2.5 வருஷம் ஆச்சுங்க அது வச்சு. இன்னும் பழம் கொடுக்கல. இது மல்லி செடி பாருங்கள். இதெல்லாம் வெண்டைக்காய் செடி எப்படி வராங்க பாருங்கள். வச்சுன்னு கீரை இருக்குது. அதில் அந்த கீரையை களைச்சிட்டு நான் கொஞ்சம் விதை நடும்போதே கீரை விதை போட்டுவிடுவேன். கீரையும் கிடைக்கும் நமக்கு. வெண்டை செடியோ கத்திரி செடியோ அதில் மட்டும்தான் போட முடியும். வேறு இந்த கொடி வாங்கி நடுறோம் இல்லையா, அதுலேயும் போட்டோம்னாக்கா கொடிங்க வளர்கிறதுக்கிட்டே நம்ம கீரை எடுத்துடலாம். இந்தமாரி தூவி விட்டுட்டுனா நிறைய கீரை கிடைக்குங்க நமக்கு. பாருங்கள், இந்த கீரையெல்லாம் இதெல்லாம் வந்து அரைக்கீரை. அண்ணாண்ட காமிச்சு இல்லையா வாட்டர்கேனில் கத்திரி செடியில், அது சிறுகீரை, இது வந்து அரைக்கீரை. இதெல்லாம் களைச்சிட்டு எடுத்துகிட்டு நம்ம மண்புழு கலாரிட்டு மண்புழு உரம் போட்டோம்னாக்கா இன்னும் சூப்பராக வந்து காய் குத்துவாங்க. இப்போயே பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கன்னு வராங்க பாருங்கள். அங்கே ஒரு சுண்டை செடி இருந்தது, இங்கே ஒரு சுண்டைக்காய் செடி. இப்போ தான் மொட்டு வருது கொஞ்சம். இனிமேல் தான் காய் கொடுப்பாங்க.
இது பாருங்கள், இது வந்து காராமணி. அதில் ஒரு பீரங்காய் செடி இருக்குது. அந்த பெயிட்டு டப்பாலேயே காராமணி நட்டுருக்கு. ஒரு பீரங்காய் விதை எப்படி வந்ததுன்னு தெரில. அதில் பாருங்கள் கொடி எப்படி வர்றாங்க. இது வந்து வெள்ளரிக்காய். அந்த காராமணியில் வெள்ளரி வர எப்படி வந்துச்சுன்னு தெரில. வெள்ளரி செடி அதெல்லாம் தானாக முளைச்சி வச்சாங்க. நான் விதை போடலை. காராமணி மட்டும்தான் விதை போட்டேன். நல்லா காராமணி எப்படி கொடி ஏறுறாங்க பாருங்கள். இந்தமாரி கயிறு கட்டி விட்டுடுங்க, நம்மளுக்கு படர்ந்து நிறைய காய் கொடுக்கும். எல்லாம் காராமணி. இந்த லைன் ஃபுல்லாக காராமணி. தனி தாங்க நடுவேன் நான். கலந்துலாம் நடமாட்டேன். வெண்டைக்காய் செடி ஒரு பக்கம், கத்திரி செடி ஒரு பக்கம், காராமணி ஒரு பக்கம், சொரக்காய் ஒரு பக்கம், பீரங்காய் ஒரு பக்கம், இந்தமாரி தனி தான் நடுவேன். ஏன்னா பக்கத்தில் நட்டோம்னா இந்த கொடி அந்த கொடியெல்லாம் சுற்றிக்கின்னு சரியாக காய்க்காது. அப்படியே பின்னிக்கும் 2 கொடி இந்த இதுடைய கொடி அதுடைய கொடியெல்லாம் 2த்தையும் சேர்ந்து வந்ததுன்னா அதோடைய காம்பு மாரி ஒன்று பிடிக்கும் இல்லைங்களா, கவுத்தில் அது வந்து சுற்றி பிடிச்சின்னு உடனே கொடி ஓட விடாது. அதனால் நான் அந்தந்த செடி ஒரு பக்கமாக நடுவேன். பார்த்திங்களா, கொத்தரை செடியே ஒரு பக்கமாக தான் நட்டுருக்கும் பாருங்கள். இதை ஃபுல்லாக கொத்தரங்காய் எப்படி கொத்தாக இருக்கான்னு பாருங்கள். போன வாரத்தில் தான் 1/2 கிலோவுக்கு மேலே பறித்தேன். எங்கள் வீட்டுக்காரர் பறித்தார் பாருங்கள். இன்னும் நிறைய இருக்குது, பறிக்கணும் பாருங்கள். இதெல்லாம் சாமந்தி, நாட்டு சாமந்தி. இன்னும் பூ வைக்கல. ஒரு பிளாஸ்டிக் கூடையில் தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வாட்ரு கேனில் வச்சுருக்கேன். இதுவும் வாட்ரு கேனு பாருங்கள். இன்னும் பூ வைக்கலை. நாட்டு சாமந்தி. இது பல்லாவரம் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். அதே இந்த வெயில் சீசனுக்கெல்லாம் வந்து மஞ்சளாக ஒரு மாதிரி இருந்தது. இப்போ தான் பச்சைன்னு இருக்கிறாங்க. மக்களே, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம்.